மக்களே அங்க பாருங்க. அதாவது இந்த கூந்தல் வளருமா நானும் என்னென்னமோ போடுறேன், இந்த தொடப்ப குச்சி ரேஞ்சில் தான் இருக்கு. இல்லை ஆக்சுவலி இது வந்துட்டு அவங்க கட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா இப்போ டிபி வந்துட்டு நான் பார்ப்பேன். நான் அந்த டிபி சின்னதாக இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சது என்ன பிளாக் கலரில் ஏதோ நீட்டாக போகுது அப்படின்னு, இங்கேருந்து இங்கே போகுதுன்றது. எனக்கு என்ன சரி நம்ம அந்த ஆப்பிள் வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தா இந்த அம்மா வந்துட்டு சைனாவில் இவங்க முன்னே போயிருந்தாங்க. அப்போ போயிட்டுருக்கப்ப அங்கே ஒரு பிக் எடுத்திருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த அம்மா முடி வந்துட்டு நல்லா தெரிகிற மாதிரி இருந்துதான். என்ன இதுன்னு ஜூம் பண்ணி பார்த்தா ஹேரு. எங்கள் ஃபேமிலிக்கே ஆக்சுவலி என்னோட சிஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியல, எங்களோட சிஸ்டர்ஸ்க்குமே லாங் ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குமே சின்ன வயசில் லாங் ஹேர்ஸ் இருந்தது. இது ரொம்ப ஒரு லாங் ஹேராக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் ஓகே இது வந்துட்டு ஓகே நம்ம பேசுவோம், ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், பழகுவோம் அப்படின்றது தான் வந்துட்டு சும்மா எப்படி இவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. நானுமே பேச ஆரம்பிச்சு ரிப்ளை பண்ணி. ஆமாம், அதாவது நான் வந்துட்டு சொன்ன உடனே ஆமாம் நான் வந்துட்டு உங்களுடைய பிக்சர் பார்க்கலாமா அப்படின்றத நான் கேட்ட உடனே அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க, ஐயோ என்ன இது அப்படின்னு ஃபேக்கா அப்படின்னு. இல்லைங்க நான் தான் பேசுகிறேன், நான் தான்டா முருகேசன்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்துட்டு அனுப்பணுன்னு ஓ ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி தென் அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா அது பப்ளிக், ஏன்னா இவங்க வீட்லேயும் ஸ்ட்ரிக்ட்டு, வெளியில் எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. ஸோ இவங்க வீட்டில் ஹாஸ்டலில் இருந்தே எப்போ என்ன எங்கே இல்லை வீட்டில் தான் இருந்தாங்க. ஓகே, ஸோ அது ஏதோ ஒரு காரணம் அவங்க வீட்டில் சொல்லி நானுமே ஆக்சுவலி எனக்கு வெளியில் வேற ஒரு ரெக்கார்டிங் இருந்தது அப்போ அந்த டைமில். ஆக்சுவலி இதுலேயே ஒரு கதை இருக்குது. இவர் வந்து சூப்பர் சிங்கர்னா எனக்கு தெரியாது, எந்த சீசன் தெரியாது, இவர் மூவியில் பாடியிருக்காருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, உதித் நாராயண் வாய்ஸில் பாடுவாருன்னு கூட எனக்கு தெரியாது. கூட தெரியாது, நான் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி வந்து நீ சொல்ல முடியாதுப்பா, கையில் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் பேர் கூட எனக்கு ஆக்சுவலி தெரியாது. அன்றைக்கி தான் ஒரு பேரே தெரியும். ஸோ ஒரு பேர் தெரிய வந்ததுனால தான் நான் வந்து அக்கௌண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் அக்கௌண்ட் போய் பார்த்தேன். ஸோ அந்த சாங் கவர் மாதிரி சும்மா பாடி போட்டிருந்தாரு கண்ணாண்ட கண்ணே. ரொம்ப நல்லா இருந்தது. நான் யாருமே அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். சரி பரவாயில்ல, எனக்கு தான் இருக்கு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட போய் மெசேஜ் பண்ணி இந்த ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து அதுக்கு தேங்க்யூ. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ரிப்ளைலாம் வரும்னே எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அப்போவே நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தது. ஸோ ரிப்ளை வந்ததும் பரவாயில்ல, ரிப்ளைலாம் வருதா உண்மையான அக்கௌண்ட்டாக ஃபேக் அக்கௌண்ட்டா அப்படின்னா நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிச்சார், லாங் ஹேர் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லோயலா வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்டு பேசுகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், லைக் வெரி ஃபியூ டேஸ் ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தென் ஒரு மீட் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் இவரே சொல்லுவார். இல்லை ஃபர்ஸ்ட் மீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதான் வெளியில் நல்லா பேசி அவங்க வீட்டில் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு நான் ரெக்கார்டிங்லேருந்து அப்படியே வர்றது. அந்த மீட் பார்த்தீங்கன்னா இல்லை அண்ணா ஆர்ச்சு அங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்கேன். வந்துட்டு நான் வந்து நின்றுட்டுருக்கேன். இவங்க வந்து இறங்கிட்டாங்க. என்னடா இது ஏதோ ஒரு பொண்ணு ஒல்லியாக இருக்குது, என்ன இது நல்லா சாப்பிடணும் அந்த பொண்ணு பாவம்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா நான் பார்க்க வந்தவங்களே அவங்க தான். ஐயோ இங்கே தான் நின்றுருக்கு, எங்கே இருக்கீங்க, நான் கண்ணாடி போட்டிங்க தான் இப்போ தான் இறங்கினேன் நான் அப்படின்னு பார்த்து ஓ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பார்த்து ஆக்சுவலி ஒல்லியாக இருக்கு. இப்போ ஒல்லி தான், ரொம்ப குண்டு இல்லை. எங்கே போகலான்னு கொஞ்சம் ஏன்னா பப்ளிக்காக இருந்ததுன்னா எல்லாரும் வந்து எதாவது கேட்க போகிறாங்கன்றதுக்காக அப்போவே நாங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ப்ரைவசியாக போகணுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி நுங்கம்பாக்கம்ல இருக்குது, பேரை சொல்ல விரும்பல. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டோம். உட்காந்த உடனே நாங்கள் 2 பேருமே பேச ஆரம்பித்தோம்.